என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. எனக்கு 48 லட்சம் வரணும். அதை எடுத்து வைங்க. இல்ல இந்த வீட்டை ஏலத்துல விட்டு நான் காசு எடுத்துக்கிறேன். சார், இவன் என்னைவே ஏமாத்தி இருக்கா சார். நிஜமாவே எனக்கு தெரியாது. அப்போ உங்களை மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி என்கிட்ட பத்திரத்தை கொடுத்திருக்காங்கல்ல? சிந்தாமணி மேடம், இப்படி ஒரு ஆளுக்கா நீங்க ஷூரிட்டி கொடுத்திருக்கீங்க? இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு மட்டும் எப்படி சார் தெரியும்? எனக்கே இது அதிர்ச்சியா தான் சார் இருக்கு. எனக்கு என் பணம் வரணும். இப்ப 48 லட்சத்தை எடுத்து வைங்க. சார், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்பெல்லாம் டைம் கொடுக்க முடியாது சார். என் பணம் எனக்கு வரணும். இல்லனா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். சார், அவன் எனக்கே தெரியாம என் கையெழுத்து போட்டிருக்கான். உங்க பையன் உங்களையே ஏமாத்தும் போது என்ன ஏமாத்த எவ்வளவு நேரம் ஆக போகுது? அன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்து பேசும்போது உங்களை நியாயமானவர்னு நினைச்சேன். ஆனா உங்க பையன் உங்களை மாதிரி இல்லையே. எனக்கு என் பணம் வந்தாகணும். இல்லனா வீட்டை நான் ஜப்தி பண்ணி ஏலத்துல விட்டுருவேன். யோ, தப்பு பண்ணது அவன். கீழ் போர்ஷன் மட்டும்தான் எங்க தாத்தா எங்க அம்மா பேர்ல எழுதி கொடுத்தது. இந்த வீடு என் அப்பா அவர் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு கட்டினது. அதெல்லாம் நீ கேட்டவனே தூக்கி கொடுக்க முடியாது. அப்ப என் பணத்தை கொடு, நான் பத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இப்பதானே சொல்ற, உடனே எப்படி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க சார், இந்த வீடு எங்களுக்கு கோவில் மாதிரி. இதை யாருக்கும் எங்க மாமா கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? 48 லட்சம் எனக்கு வரல. என்ன உனக்கு பணம் தானே, எப்படியா நான் தரேன்? எப்படியாதுன்னா இதுவே அப்பா கையெழுத்த பையன் போட்டு என்னை ஏமாத்திருக்கான். நீயும் அப்பா கையெழுத்த எங்கேயாவது போட்டு ஏமாத்தி பணம் வாங்க போறியா? திருடனையும் ரவுடியும் தான் உங்க அப்பா வளர்த்து வச்சிருக்காரு. யோ, தேவலாம் மாத்தி விட வேற மாதிரி ஆயிடும். நான் பணம் தரேன்னு சொல்றேன்ல. ஏன்பா முத்து, நீ எதையும் யோசிச்சு பேச மாட்டியா? இப்படி எல்லாம் வார்த்தையை விடக்கூடாதுப்பா. 48 லட்சம் அது எப்படி நீ கொடுப்ப? நீ பாக்குற டிரைவர் வேலையில அவ்வளவு காசெல்லாம் சம்பாதிக்க முடியுமா? இல்ல உன் பொண்டாட்டி பூ கட்டி சம்பாரிச்சு கொடுப்பாளா? இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிடாதீங்க. என்ன நம்பிதானே அவர் பணம் கொடுத்தாரு. அப்ப எனக்கும் தானே கெட்ட பேரு. சார், உங்க பையன் ஃபோர்ஜரி பண்ணி சைன் பண்ணிருக்கான். நான் இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணா உங்க பையன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. என் பணத்துக்கு இப்ப என்ன பதில் சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? என் பையன் என் கையெழுத்த போட்டிருக்கான். அவனை என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம கையெழுத்து போட சொல்லி இருக்கிறான். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். அப்பா, ஏன்பா? என்னப்பா? இங்க பாரு, இது எங்களுக்கே தெரியாம நடந்திருக்குது. எனக்கு 1 வருஷம் டைம் கொடு. அதுக்குள்ள நானே இந்த கடன் அடைக்கிறேன். 1 வருஷமா? அதுக்குள்ள நான் கடன் அடைக்கலன்னா இந்த வீட்டை எடுத்துக்கோ. நீ எத்தனை பத்திரத்தை வேணா கையெழுத்து போட்டு தரேன். $48 லட்சம் பெரிய அமௌண்ட்டுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கட்டிடுறோம். கடன் வாங்கியிருக்காரோ ஓகே, அதுக்காக மொத்த பணத்தையும் உடனே கொடுக்கணும்னா எப்படி? மனோஜ் கட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ ஒண்ணு அவனை நம்ப வேணாம், என்ன நம்பு. நான் தான் கட்டுறேன்னு சொல்றேன்ல. என் புருஷன் சொன்னா கண்டிப்பா செய்வாரு. 1 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க. ஒரு பாவத்தை புள்ளைய பெத்து வச்சிட்டேன். என் பொண்டாட்டி அவனுக்கு துணையா போயிட்டா. இந்த வீட்டுல கௌரவமா வாழ்ந்துட்டோம். இத கைய விட்டு போனா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டது பிரயோஜனம் எல்லாம் போயிரும். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். மாமா, என்ன சார் நீங்க? சரி, பெரிய மனுஷன் கேக்குறீங்க. ஆனா 1 வருஷம் தர முடியாது சார். 30 நாள் தரேன். அதுக்குள்ள பணத்தை கட்டுற வழியை பாருங்க. சார், 30 நாள் எப்படி சார்? அப்பா, 3 மாசம் டைம் கொடு. அதுக்குள்ள நான் கொடுக்குறேன். சரி, 3 மாசம் தான் டைம். 1 நாள் தான்னா கூட நான் வீட்டை ஏலத்துக்குள்ள இப்ப பத்திரம் எழுதுறேன். கழுத்து போட்டு.
நீ, உன் பொண்டாட்டி, உன் அப்பா, அம்மா எல்லாரும் சைன் பண்ணுங்க. இப்ப அது ஒரிஜினல் சைனா இருக்கட்டும். சார், இப்போ உங்களுக்கு அதான் டைம் கொடுக்குறேன். பணம் வரலன்னா வீடு ஏலத்துக்கு போயிடும், மறந்துடாதீங்க. நான் வரேன் மேடம். சிந்தாமணி, நான் எப்ப 48 லட்சம் வாங்கினேன்? இது பொய் கணக்கு. அந்த ஆள் ஏமாத்துறான்னா நீங்களும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க. நான் என்ன செய்ய முடியும்? உங்க பையனுக்கு பணம் தேவைப்படுறப்பெல்லாம் நீங்க அவர்கிட்ட வாங்கிருக்கீங்க, அதான் இப்படி சேர்ந்திருக்கு. ஆனா உங்க பையனை வச்சே உங்க புருஷன் கையெழுத்த நீங்க போட்டீங்க பாத்தீங்களா? நீங்க தான் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. எங்க நான் ஒரு வார்த்தை பேசினா கொன்னே போட்டுருவேன். இந்த வீட்டை அடகு வைக்கல, என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் அடமான வச்சிட்டேன். என் கையெழுத்து திருட்டுத்தனமா போட வச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்டு இல்ல. உன்னாலையும் மனோஜனாலையும் இந்த கடன் முத்து தலையில விழுந்திருக்கு. நீ அதை விடுப்பா, நான் கட்டிடுவேன்ப்பா, என்ன நம்புப்பா. வேற யார நம்புறது? இந்த கடல்ல இருந்து இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு உன்னாலையும் மீனவனாலையும் தான் முடியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் 3 பிள்ளைகளையும் சமமா தான் பாக்குறேன். அவங்க 3 பேர்த்துக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல முத்துவுக்கும் ரவிக்கும் தான் பங்கு இருக்கு. மனோஜுக்கு இந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல்ல கூட கிடைக்காது. உனக்கு சேர வேண்டிய பங்கு முத்துவுக்கு மீனாவுக்கு தான் போகும். அப்பா, அப்பான்னு கூப்பிடாத. என் கண்ணு முன்னால வந்துடாது.
பால் ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களை தாங்க கேக்குறேன், பால் குடிக்கிறீங்களா? வேணாம், எனக்கு பயமா இருக்கு. ஏன்? அந்த பால்ல நீ ஏதாவது கலந்துருவியோன்னு பயமா இருக்கு. என்னங்க என்னங்க பேசுறீங்க? இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைச்சதில்ல. வாங்கின சம்பளத்தை அப்படியே உன் கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். ஏமாத்தி 5 பைசா நான் எடுத்ததில்ல. பண விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கேன். ஒரு பொய் கூட சொன்னதில்ல. உனக்கு தெரியாம நான் எதையுமே செஞ்சதில்லை. ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இல்லைங்க, அது பேசாத. என் விரல வச்சே என் கண்ணை குத்துற மாதிரி என் பையனை வச்சே என்ன ஏமாத்திட்டு இல்ல. அவனையே எனக்கு துரோகம் பண்ண வச்சிருக்க. உனக்கு தெரியாம ஒன்னும் அவன் கையெழுத்து போடலையே. நீ கொடுத்த தைரியத்துல தான் அவன் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணியிருக்கான். அவன் போட்டதே என் கையெழுத்து இல்ல, நம்ம வாழ்க்கைய மாத்தின தலையெழுத்து. இல்லைங்க, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். மனோஜ் தான். அவனே சொல்லி இருந்தா கூட உனக்கு எங்க போச்சு அறிவு? அவனை 4 அறை விட்டு இந்த தப்ப செய்ய விடாம நீ தடுத்திருக்கணும், அவனை கண்டிச்சிருக்கணும். நீ அவன் கூட சேர்ந்து தூபம் போட்டு விட்டு இருக்க. எங்கேயாவது ஒரு அம்மா புருஷனுக்கு பாதகம் வர்ற மாதிரி பையனை கையெழுத்து போட விடுவாளா? இல்லைங்க, அந்த நேரத்துல. எந்த நேரத்துல? எந்த நேரத்திலயும் புருஷன் பொண்டாட்டிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும். அவன் என் கையெழுத்து போட்டானே, அது கூட பெருசா தெரியல. நீ அவனுக்கு உடந்தையா இருந்திருக்கு பாரு, அதுதான். தப்புதாங்க, என்ன மன்னிச்சிருங்க. பல குடும்பத்தில் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்கு பிரச்சனை வரும்போது அம்மா எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம தவிப்பாங்க. 2 பக்கமும் சமாதானம் பண்றதுக்கான வழியை பார்ப்பாங்க. ஆனா நீ 100% அவனுக்காகவே இருந்திருக்க. அவன் நல்ல விஷயம் பண்ணா சப்போர்ட் பண்ண, அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல. அதுதான் ஒரு நல்ல தாய்க்கு அடையாளம். ஆனா நீ அவன் ஒரு குற்றவாளி ஆக்கி இருக்க. இப்பதான் எனக்கு தெரியுது, மனோஜ் சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் இருந்திருக்கான். அவனால முத்து வாழ்க்கையிலேயே ஒரு களங்கம். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரிய போறதில்ல. மனோஜ் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதான். ஒரே பொய் பித்தலாட்டம். படிக்கிறேன்னு பணத்தை வாங்கிட்டு போய் அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி இருக்கான். அப்பவும் நீ அவனை கண்டிச்சதில்ல. மனோஜ் கல்யாணத்துக்கு என் செட்டில்மெண்ட் பணத்தை திருடிட்டு ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான். என் 35 வருஷம் உழைப்பு. ஆனா ஒண்ணு, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நீதான் காரணமா இருந்திருக்க. அந்த பணத்தை அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போயிருப்பானோன்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லைங்க, அதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது.